கிரிப்டோகரன்சி இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் கிரிப்டோகரன்சி பிரைஸ் பேஸ் எடுத்து கிரிப்டோகரன்சி டெக்னிக்கல் வீடியோ கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸோ வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுதுங்க. ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக போட்டேன் நான். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெகுலராக வரும். ஸோ டெய்லியும் அப்டேட் வரும். அது மட்டும் இல்லாமல் வீக்லி கேண்டலோட க்ளோஸ் அப்டேட்டும் வரும், மந்த்லி கேண்டலோட க்ளோஸ் அப்டேட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோம். பிடிசி வெப்சைட் டவுன்லோட் பண்ணிங்க. டெய்லி டைம் வச்சுக்கோங்க. ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $79,100 இருக்குங்க. ஸோ ப்ரைஸே இந்த $79,000 வந்து சஸ்டெயின் ஆகி நிற்குது. ஸோ போன வாரம் வீக்லி கேண்டலோட க்ளோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருமா? ஸோ வீக்லி கேண்டலோட க்ளோஸ் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹை வந்து $79,500 கிட்ட போயிட்டு $78,678 க்ளோஸ் வச்சுருக்குங்க. ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு மந்த்லி கேண்டலோட க்ளோஸும் இருக்குது. போன வாரம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த வாரமும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? இந்த வாரம் நம்மளுக்கு மந்த்லி கேண்டலோட க்ளோஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வார கேண்டல் வந்து மண்டே முடியும். மந்த்லி கேண்டலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை முடியுது. சரிங்களா? மண்டேன்னு சொல்கிறது அடுத்த வாரம் மண்டே வந்து இந்த வாரத்தோட முடியும். ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு மந்த்லி கேண்டலில் பார்த்தோம்னா மந்த்லி கேண்டல் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் இருக்குது. ஓகேங்களா? நான் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ புல்லிஷ் கேண்டலில் வந்து மார்க்கெட் அதாவது இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆகும்போது ஏப்ரல் மந்த்து ஃபஸ்ட் நாள் அன்றைக்கி நான் வீடியோ போட்டிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் மந்த் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மந்த்து கேண்டல் நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாக தான் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஓகேங்களா? அதாவது மேலே ஒரு பெரிய வீக்கும் சின்ன பாடி தான் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு பெரிய பாடி கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஈவன் தோ நம்மளுக்கு இது ஒரு பெரிய பாடி கேண்டலாக ஃபார்ம் ஆனால் கூட வால்யூம்ன்ற லெவலை பார்க்கும்போது மந்த்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் போன மந்த்து கம்பேர் பண்ணும்போது இந்த மந்தில் வந்து வால்யூம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் மூவ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிற மாதிரி இருக்க ஒழிய ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து சொல்லிக்கினே இருப்பேன். இந்த இடத்துல ஒரு பெரிய சப்ளை ஏரியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையை மார்க்கெட் வந்து உடைக்குமான்றது பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிசி பார்த்தீங்கன்னா இந்த 79,000 உடச்சி நல்லா மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த 86லேருந்து இந்த 90,000 ரேஞ்சுக்கு கண்டிப்பாக போயிடுவான். ஸோ இந்த இடத்துல போன பிறகு இங்கேருந்து வந்து நம்மளுக்கு வந்து பெரிய மார்க்கெட் வந்து நல்லா பெரிய சப்ளை இருக்குது. அங்கேருந்து ப்ரெஷராக சப்ளையர்ஸ் வந்து செல்லர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வராங்களான்றது பார்க்கணும். ஸோ இந்த இடத்துலேருந்து செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து ஒரு பெரிய பிக் மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? பிக் ப்ளீட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே வரும். சரிங்களா? அதனால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் தோ இந்த 79 இந்த 80 உடச்சி கேண்டல் க்ளோஸ் வச்சு மேலே போனால் கூட இந்த ரேஞ்சை தாண்டாத வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ்ன்றது எடுத்துக்க முடியாது. அதாவது இந்த ரேஞ்சுன்றது நான் சொல்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 100க்கு மேலே தான் போய் சஸ்டெயின் ஆனால் மட்டும் தான் நம்மளுக்கு இது புல்லிஷ். அது வரைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் ஏரியா. எதனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து தான் மார்க்கெட் என்ன இருக்குது ஒரே நேர்கோட்டில் வந்து கீழே விழுந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த ஏரியாவில் இருந்தால் ஒரே நேர்கோட்டில் ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. அப்போது இந்த ஏரியாவில் என்னென்னா செல்லர்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செல்லர்ஸை நம்மளுக்கு பீட் பண்ணுறதுக்கான பவர் இந்த இடத்துல இல்லை. ஏன்னா இந்த இடத்துல ஏறும் போது எப்படி ஏறி இருக்கான்? ரொம்ப ஸ்லோவாக நின்று ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறி இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வால்யூமை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட பெருசாக வந்து வால்யூம் இல்லை. வால்யூம் என்ன இருக்குது? டிக்ரீஸ் தான் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா? புல்லிஷ் கேண்டலாக மேலே போனால் கூட வால்யூம் வந்து டிக்ரீஸ் தான் ஆகின்னு இருக்குது. ஸோ இதனால் நான் என்னோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்ன்ற மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து என்னென்னா கொஞ்சம் வீக்காக தான் மூவ் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோன்னா இதுக்கு கீழே வந்து ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸும் சேர்ந்துக்கினே வருது. சரிங்களா? ஸோ அப்போ ப்ரைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ரைட். ஓகே. ஸோ அடுத்தது ஓகேங்களா? ஸோ டெய்லி கேண்டலை பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே வந்து மேலே ஏறி இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இந்த இடத்துலேருந்து நல்லாவே மேலே இருக்குது. அப்படியே நம்ம வந்து ஒரு கோடு போட்டால் கூட இது ட்ரெண்ட் லைன் வழியாக மேலே போயிடுங்க. அப்போ ட்ரெண்ட் லைன் கீழே என்ன இருக்கும், ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இன்கேஸ் இந்த இடத்துலேருந்து எதாவது ரிஜெக்ட் ஆகி கீழே வந்ததுன்னா அப்படியே ரொம்ப ஸ்பீடாக வந்து மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்ஸ் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சாதாரணமான ஏரியா கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏரியா. இந்த ஏரியாவில் செல்லர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. இந்த ஏரியாலேருந்து வர செல்லர்ஸை நம்மளுக்கு இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த 79,000லேருந்து 80,000 இதுக்கு கீழே வராமல் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனாதான் இது புல்லிஷ். இப்படியே உடச்சி இது மேலே போனாலும் புல்லிஷ் கிடையாது. இது போய் சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் அகெயின் இது உடைக்கும் போது தான் இது புல்லிஷு. அப்போ தான் நம்மளுக்கு மார்க்கெட் அகெயின் மேல் நோக்கி போகும். ஓகேங்களா. அப்படியே மேல் நோக்கி போனால் கூட பெருசாலாம் போகாது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஒரு 130, 140, 150 ரேஞ்சுக்குள்ளே தான் போகும். ஏன்னா ஸ்ட்ரென்த் இல்லை, கீழே பேஸில் வந்து பெருசாக ஸ்ட்ரென்த்து இல்லை. ஓகேங்களா. அதுவே நம்மளுக்கு மேலே போயிட்டு திரும்ப நல்லா கீழே வந்துட்டு அகெயின் ஒரு கன்சல்டேட் டெஸ்ட்டு மேலே போனால் அது ஒரு நல்ல மூவை கொடுக்கும். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இதுதாங்க என்னுடைய வியூ. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல் ஈவன் நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு வர கம்மிங் வீக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, May 1 வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பெரிய புல்லிஷ் மூவ் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. ஒரு பெரிய புல்லிஷ் மூவ் வந்து May 1 அதாவது வர வெள்ளிக்கிழமை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அது நடக்குதான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த மூவ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு புல்லிஷ் மூவ் கொடுக்கும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் பண்ணி சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன்லெஸ்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணி நீங்களே ஒரு ஓன்லெஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவான்.